இந்த கேரளா ஸ்டோரி 2 பார்ட் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் எப்படி ஒரு இரு சமுதாய மக்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்கே அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிராக ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு ப்ராப்பகேண்டாவை பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சில காட்சிகள் வச்சுருந்தாங்க. கேரளா இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா பீஃபை கட்டாயப்படுத்தி மற்றவர்களை சாப்பிட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்தியா முழுக்க அதற்கு எதிர்ப்பு அலை வந்தது. ஆக்சுவலாக பிஜேபிக்கு அது ஒரு பேக்ஃபயராக மாறுச்சு. கேரளா ஸ்டோரி 2 படத்தை இப்போ தடை செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் அதை வெளியிடக்கூடாதுன்னு அந்த ட்ரெய்லரையே நீக்கணும் அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன தாவேகா இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்டுக்கே எதிராக அவர்கள் ஒரு ப்ராப்பகேண்டா ஃபிலிமை கொண்டு வரதுக்கு பின்னணியிலிருந்து வேலை செய்கிறாங்க. ஜனநாயகன் படத்துக்கு அவர்கள் அப்ரூவ் பண்ணலை. இந்த ட்ரெய்லருக்கே இவர்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இந்திய ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் கேரளாவிலும் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கேரளா ஸ்டோரி 2 அந்த படத்தை குறித்தோ அந்த ட்ரெய்லர் குறித்தோ எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியக்குறியை ஏற்படுத்துகிறது. உண்மையாகவே இவர்கள் பிஜேபிக்கு எதிராக தான் அரசியல் செய்கிறார்களா, இல்லை பிஜேபி தான் விஜயை களமிறக்கி விட்டுருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.